மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த அதிரடியாக சிஐடியினரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவர்களை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. முதல் விஷயம் முன்னாள் கடற்படை தளபதி ஓய்வு நிலையில் இருக்கின்ற நிஷாந்த் அவர்களை அதிரடியாக கைது செய்யப்பட்ட ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. கடந்த காலங்களில் போலீஸ் துறையில் உள்ளவங்க, அரசியல்வாதிகள், இராணுவத்துறையில் உள்ளவங்க எல்லாம் கைது செய்யப்படுவதை பார்க்க முடிந்தது. அந்த பின்னணியில் இவர் எதுக்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுகர பிரதேசத்துல இளைஞரை கடத்திய விவகாரம் இப்போது நீதிமன்றத்துல விசாரணையில இருக்கிறதுனால, வழக்கு நடந்து கொண்டு இருப்பதனால இது குறித்த விசாரணைக்காகத்தான் இந்த கடற்படை தளபதி நிஷாந்த கைது செய்யப்பட்டதாக இப்போது தகவல்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. இந்த கேஸ்ல ஆல்ரெடி கடற்படை வீரர் ரணசிங் என்ற ஒருவரை கைது செஞ்சு விசாரணைகள் நடத்தி இப்போது பிணையில் அவர் வெளியில் வந்திருக்கிறாரு. இவர் ஏதோ உளறி வச்சுட்டார் போல இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இப்போது கடற்படை தளபதியாக இருந்தவர் முன்னாள் கடற்படையுடைய உளவு துறையின் பிரதானியாக இருந்திருக்கிறாரு. இவர் அறியாமல் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்க வாய்ப்பில்லை என்ற கோணத்தில் தான் இப்போது இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இவர் கடத்தப்பட்டதற்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இருப்பது என்பதை சிஐடியினர் எப்படி கண்டுகொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டங்கள்ல பல்வேறு நபர்கள் கடத்தப்பட்ட சம்பவத்தோடு ஆல்ரெடி இந்த கடற்படைக்கு சம்பந்தம் இருப்பதனால இந்த ஒரு விஷயத்த சிஐடியினர் அந்த பக்கம் விசாரணை நகர்த்த ஆரம்பிச்சாங்க. அதுல அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த தடுத்து வைத்த அந்த முகாம்ல சோதனை நடத்தியதுல அங்க சுவர்ல சில வாசகங்கள் எழுதப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதே வாசகங்கள் ஒரு சவர்க்கார கடதாசியில் எழுதப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இரண்டை வச்சு பார்க்கறதுல குறித்த ஒருவருடைய கையெழுத்து என்பதை தீர்மானிக்கிறாங்க. இந்த கையெழுத்து சாந்த சமரவீரனுடைய கையெழுத்தோடு ஒத்துப்போகுதா என்பது அவரை வீட்டில் இருந்த குறிப்பேடுகளில் இருந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒருவருடைய கையெழுத்து என்பதை தீர்மானித்த சிஐடியினர் ஒருவாரியாக சமரவீர கடத்தப்பட்டு இந்த முகாமில் தான் தடுத்து வைக்கப்பட்டதற்கு பிற்பாடுதான் காணாமல் போனார் என்ற ஒரு முடிவுக்கு அவங்க வராங்க. வந்தது பிறகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சம்பந்தமான விசாரணைகள் துரிதப்படுத்தினதுல தான் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டாரு. அவர் பிணையில வந்ததோட இப்போது கடற்படை தளபதியாக இருந்த நிஷாந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. நிஷாந்த் அவர்கள் கடற்படை தளபதியாக 2020 ஜூலை 15 கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களால் நியமனம் பெற்றவர். 2022 12 மாதம் 18 அதிலிருந்து ஓய்வு பெற்று வீட்டுக்கு சென்றாரு. இப்போது பழைய விஷயங்கள் எல்லாம் தேடப்படுவதனால, விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதனால, விசாரணை சுயாதீனமாக நடக்கிறதுனால, எந்த பதவியில இருந்த நீங்க என்ன, நாட்டுல எல்லா பிரஜைகளும் வாழ்வதற்கான உரிமையை அரசியலமைப்பு கொடுத்திருக்குது. இதுக்கு எதிராக யாராவது நடந்திருந்தால் அவர்களை சட்டத்தை முன்னிறுத்துவது சட்டம் தனது கடமையை செய்யும் என்ற வகையில சிஐடியினர் தராதரம் பார்க்காமல் இந்த ஒரு ஆசாமியை கைது செஞ்சு விசாரணைக்கு உட்படுத்திருக்கிறாங்க. இந்த கடற்படை மீதான குற்றச்சாட்டுகள், ஆட்கடத்தல், கப்பங்கட்டல் என்ற பல்வேறு விஷயங்கள் ஒரு கட்டத்துல மிகப்பெரிய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. உள்நாட்டில் மட்டுமல்ல, சர்வதேச மட்டங்களிலும் பல்வேறு மனித உரிமை ஆணைக்குழு எல்லாம் குரல் கொடுத்த சம்பவங்களை பார்க்க முடியுது. அதுல வரலாற்று கொஞ்சம் திரும்பி பார்க்கிற நேரம் தான் செப்டம்பர் மாதம் 17 காலப்பகுதியில 11 மாணவர்கள் கொழும்பு பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் கடத்தப்பட்டு கப்பங்கேட்டு தடுத்து வைக்கப்பட்டு இதுவரைக்கும் அந்த மாணவர்கள் இல்லாமல் போன கதை மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக ஆனது. இந்த குற்றச்சாட்டும் கடற்படை தளபதி உட்பட அந்த பிரிவின் உளவுத்துறை சார்ந்தவர்களையே அந்த ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் மீது வைக்கப்பட்டது மட்டுமல்ல, இது குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு 14 மிக முக்கியமான பிரதானிகள் மீது மேல் நீதிமன்றத்துல வழக்கு தாக்கலும் செய்யப்பட்டு அந்த வழக்கு நடந்தேறுவதையும் பார்க்க முடிந்தது. இதுல அன்றைய காலகட்டத்துல கடற்படை தளபதியாக இருந்த வசந்த கருணாகூட 14வது பிரதிவாதியாக பெயரிடப்பட்டதையும் பார்க்க முடிந்தது. இது குறித்து பாதிக்கப்பட்ட இளைஞனுடைய தாய் சொல்லும்போது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனது மகன் அவருடைய சில நண்பர்களோடு காரில் பயணிக்கிற சந்தர்ப்பத்துல தான் அவரை நேவி சம்பத் என்று சொல்றவரு கடத்தி கொழும்புல இருக்கின்ற நேவி கேமுன்ல வைத்து கப்பங்கட்ட சம்பவத்தை அவ மனமுருக பேசியிருந்ததை பார்க்க முடிந்தது. அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜுநாதன், பிரதீப் விஸ்வநாதன், முகமது டிலான், திலகேஸ்வரன், ராமலிங்கம், அலி ஹாஜியார் அன்வர்
உள்ளிட்டவங்க தான் அன்றைய தினத்தன்று ஒரு வாகனத்தில் இருந்து அவங்கள இந்த நேவி சம்பத் என்பவரை கடத்தி சென்றதாக அவரோட வாக்குமூலத்துல சொல்லி இருந்தார். ஏன் கடத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜநாதன் என்பவர் வந்து வசதியான வீட்டு பிள்ளை. அவருடைய வாப்பா பெரும் கோடீஸ்வரர். இந்த ராஜநாதன் வெளிநாட்டுக்கு மெடிசின் படிக்க போறதுக்காக தனது நண்பர்களுக்கு வந்து பார்ட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் அவர்களை வந்து ஒரு பார்ட்டிக்கு அழைத்து சென்ற நேரத்துல தான் இந்த கடத்தல் சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுது. அவங்க கேட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கோடி ரூபாய் தந்தா விட்டுருன்னு சொன்னாங்க. பணம் கொடுத்தும் அவர்கள் விடுதலை செய்யல. இதுவரைக்கும் பிள்ளையை காணோம். இப்போது வழக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு சோகமான செய்தியை சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதிர்காலத்துடைய சந்ததி மருத்துவர்களாக வர வேண்டியவர்கள் பல்வேறு மருத்துவ மாணவர்கள் அதில் இருப்பதாக சொல்லப்படுது. பணம் கேட்டு கப்பம் கேட்டு தான் இந்த ஒரு கடத்தலை செஞ்சிருப்பதாக இப்போது விசாரணைகளை தெரிய வந்திருக்குது. அந்த காலகட்டங்கள்ல உதய கம்மம்பில விமல் வீரவன்ச இவங்களை என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இளைஞர்கள் லொரியில பல்வேறு குண்டுகளை ஏற்றி வந்தவங்க எல்டிடிக்கு சம்பந்தம் இருக்கின்ற ஒரு அப்பட்டமான ஒரு பொய்ய சொன்ன ஒரு விஷயத்த சிஐடியினர் விசாரணையில அவங்க அதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் படிக்கின்ற மாணவர்கள், இவர்களுக்கும் எல்டிடியினருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இந்த கடத்தல் வெறுமனே கப்பம் கேட்பதற்கான கடத்தல் தான் என்ற ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உதய கம்மன்வில விமல் வீரவன்ச இவங்களுக்கு என்னதான் தேவை இப்படியான விஷயங்களை பேசுறதுக்கு என்பதுதான் தெரியாத ஒரு விஷயம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ராணுவ வீரர்கள் சம்பந்தப்பட்ட இந்த குற்றங்கள் என்றால் யுத்தத்தை முடிச்சவங்க, நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தவங்க, இவங்களை காட்டி கொடுக்கிறதா என்ற ஒரு விஷயத்தோட இவங்க இதை பின்னி பிள்ளைகிறத பார்க்க முடியுது. விசாரணைகள் தெரிய வந்த ஒரு விஷயம் தான், யுத்தத்திற்கும் இந்த இளைஞர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை சிஐடியினர் உறுதிப்படுத்தியதுனால இப்போது சம்பந்தப்பட்ட இந்த தரப்பினரை கைது செஞ்சு விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க. இந்த வழக்கும் தற்போது ஓடிக்கொண்டிருக்குது. ஒரு கட்டத்துல சட்டம் அதிபர் திணைக்களம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசந்த கருணாகுடைய இந்த வழக்கில இருந்து அவரை குற்றப்பத்திரிகையை வாபஸ் வருவதாக அறிவிச்சது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. சர்வதேச மன்னிப்பு சபையின் பசிபிக் பிராந்தியத்துக்கு பொறுப்பான யாமினி மிஸ்ரா நேரடியாக தலையிட்டு இந்த ஒரு விஷயம் குறித்து விமர்சனங்களை முன்வச்சிருந்தாரு. பலவந்தமாக ஆழ்கடத்தல் என்ற ஒரு விஷயத்துல இலங்கை நாடு 2வது இடத்தில் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாத அந்த பல்வேறு விமர்சனங்கள் முன்வச்சதுனால மீண்டும் அவருடைய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அவரையும் 14வது பிரதிவாதியாக பெயரிடப்பட்டது ஆரோக்கியமான விடயம். இது குறித்து விசாரணை துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. 667 குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தித்தான் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. எனவே இந்த ஆட்சி முடிவுறுவதற்கு முன்னால் இதுக்கான தீர்ப்பு வந்துவிட்டால் பொருத்தமாக இருக்கும் என்பது மீசா டிவியினுடைய பார்வை. ஆட்சி மாற்றங்கள் வந்துவிட்டால் மீண்டும் இவை விசாரணைக்கு வருவதில்லை, அப்படியே கிடப்பில் ஆகிவிடும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் கடற்படை என்பது நாட்டிற்கு விசுவாசமாக இருக்க வேண்டிய பிரஜைகளுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒரு பிரிவாக இருப்பதனால் இவர்கள் உச்சபட்சத்தில் இருக்கின்ற இப்படியான அதிகாரம் படைத்தவர்கள் இப்படியான இலக்காரமான வேலைகளை செய்வது என்பது நாட்டிற்கும் சர்வதேச மட்டத்தில் அபகீர்த்தியை ஏற்படுத்தும் என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை. பொறுத்து பார்க்கலாம் இந்த விசாரணை எப்படி முடிவுறப் போகிறது, குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்ற பிரார்த்தனையோடு அடுத்த ஒரு விஷயம் வந்து, நாமல் ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிரான பிடியாணை எப்படி பிறப்பிக்கப்பட்டது, எதனால் என்ற ஒரு குழப்பம் எல்லோருக்குமே இருக்கும். ஊழல் சார்ந்த விஷயங்கள் கிடையாது. இது ஹம்மாந்தோட்ட துறைமுகம், அதே போல மத்தள சர்வதேச விமான நிலையங்கள் இவைகளை வந்து நல்லாட்சி காலத்துல வந்து குத்தகைக்கு விடலாம், பாரிய நட்டங்களை எதிர்நோக்க வேண்டிய சந்தர்ப்பம் உண்டு என்பதனால அன்றைய இருந்த அரசு வந்து குத்தகைக்கு விடுவதற்கான ஒரு ஏற்பாடை செஞ்சது. அப்படியாவது லாபம் முட்டலாமே என்ற ஒரு நோக்கத்திற்காக இது குறித்து நாமல் ராஜபக்ஷ என்ன பண்ணினார்னா, தமது ஆதரவாளர்கள் திரட்டி நமது பிரதேசத்துடைய வளம் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி ஆர்ப்பாட்டத்துக்கு இறங்கினாங்க. ஆல்ரெடி இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு தடை உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிச்சிருந்தது. அதையும் தாண்டி இவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியதனால பல்வேறு சிக்கல்கள் தோற்றுவிக்கப்பட்டதனால அது ஒரு கைகலப்பில் முடிந்ததுனால 3 போலீசார் காயமடைந்ததாக சொல்லப்படுது. இது குறித்து 26 பேர் ஆல்ரெடி கைது செய்யப்பட்டு இவர்களுக்கான ஒரு வழக்கு ஹம்மாந்தோட்ட நீதிமன்றத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த வழக்குக்கு இவர் வரவில்லை என்ற காரணத்தினால் தான் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும்படி. அந்த வகையில இந்த பிடியாணையோடு இப்போது போலீசார் நாம் ராஜபக்ஷ அவர்களை தேடுவதற்கான ஆயத்தங்களை செய்திருக்கின்றனர். அதே தருணம் இவர் வந்து வெளிநாட்டு பயணம் ஒன்றில் இருப்பதாகவும் சொல்லப்படுது. வந்த உடனே நீதிமன்றத்துக்கு வருவதாகவும் அவருடைய சட்டத்தரனூடாக அறிய செய்ததாகவும் தெரிய வருது. பொறுத்து பார்க்கலாம், கைது நடக்கிறதா, துணை கிடைக்கிறதா என்ற பல்வேறு விஷயங்களை இப்போதோ ஊடகங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக அதாவது ஹம்மாந்தோட்ட துறைமுகம், அதே போல மத்தள விமான நிலையம் குறித்து
அதனுடைய தொடக்கம் எப்படி, எவ்வகை நட்டங்களை நாட்டிற்கு அது உருவாக்கியது, எப்படி ஒரு களஞ்சிய சாலையாக மாறியது என்ற பல்வேறு விஷயங்களை நாங்கள் ஒரு காணொலியாக போட்டிருக்கிறோம். அதனுடைய லிங்கை ஃபெஸ்ட்கமல்ல போடுறோம். பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ள முடியும். அது எவ்வளவு வரமா அல்லது நாட்டுக்கு சாபமா என்ற ஒரு விஷயத்தை நீங்களே புரிஞ்சு கொள்வீங்க. சட்டங்களை மீறுகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை பாரபட்சமின்றி எடுப்பதற்கான வழிவகைகளுக்கு செய்யட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.